ஹலோ மக்களே! ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டா 3 டாட் ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டிருந்தோம் இல்லையா? அதோட கன்டின்யூட்டி தான். ஸோ நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் 2x2 ஃபேப்ரிக். ஸோ இது வந்து செல்வேஜ் டு செல்வேஜ் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுவீங்க. செல்வேஜ் வந்து சொர சொரன்னு இருக்க பகுதி தான் வந்து மெயின் ஃபேப்ரிக், மெயின் பக்கம். ராங் சைடு வந்து நார்மலாக ஷைனிங்காக இருக்கிறது வந்து ராங் சைடு. அப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணி லைன் ப்ளவுஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ரைட் சைடு ராங் சைடு கண்டுபிடிச்சி ஃபோல்ட் பண்ணிப்பீங்க. ஸோ மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராங் சைடு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ அந்த ராங் சைடு, ரைட் சைடு எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கு. ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் அயர்ன் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கார்னர் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உடையில எதுவுமே ஆகலை, நல்லா தின்னாக மார்க் பண்ணுது. ஸோ நான் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சு நம்ம விட்டுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து எப்போவுமே ரெடி மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்ட்ராவாக சீம் அலவன்ஸ் மாதிரி நம்ம விட வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ எந்த வீடியோ நீங்கள் எந்த சேனலோட வீடியோஸ் நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோஸ் பார்த்தாலுமே சரி, ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஒரு வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட டவுட்ஸோ இல்லை அவங்க நடுவில் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் அப்படியே வச்சு நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்குக்கு, ஹார்ம்ஹோலுக்கு, ஷோல்டருக்கெல்லாம் வந்து ஒரு 1/4 வந்து சீம் அலவன்ஸ் இருந்தால் போதும். சைடு ஜாயினிங்க்கு மட்டும் நான் இங்கே இந்த ஸ்கேல் வந்து 1.25 இன்ச்சு வரும். ஸோ அந்த 1.25 இன்ச்சு நான் வந்து சைடு ஜாயினிங்க்கு வந்து சீம் அலவன்ஸாக நான் விட்டுக்கிறேன். ஸோ நெக்குக்கு, ஷோல்டர், ஹார்ம்ஹோல் இது 3த்துக்குமே நீங்கள் 1/4 இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணாலுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைடு ஜாயினிங்க்கு வந்து 1.25 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ப்ளவுஸுன்றனால 1.25, சுடிதாராக இருந்தால் நீங்கள் 1 இன்ச்சு விட்டால் கூட போதும். ஸோ மார்க்கிங் வந்து பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணோம். இது வந்து 32 ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுன்றதுனால நான் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டே போடுறேன். ஸோ கிராஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னா 36 அபவ் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் கிராஸ் கட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கப் ஷேப் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் அந்த ஷேப் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டடாக அமையும். ஸோ அது கிராஸ் கட் வீடியோ வந்து ஒரு வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் தான். ஸோ இதுவுமே ஃப்ரண்ட் பார்ட்டுமே நீங்கள் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கீங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுங்கள். ஸோ டாட் ஏரியாலாம் எங்கெங்கே வருதுன்னு சொல்லி நான் கரெக்டாக எக்ஸாக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பேட்டர்னில் இருக்க அந்த டாட்ஸை அப்படியே இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இங்கே நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு கார்பன் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா கீழே அடியில் வச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இங்கே மேலே பண்ணுற மார்க்கிங் வந்து கீழே அடியிலையும் ட்ரேஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பின்னாடி பக்கமும் நீங்கள் தனியாக ட்ரேஸ் பண்ணணுன்னு அவசியமே இருக்காது. நான் இங்கே டாட் மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ ஹைட் வச்சுருக்கேன் என்ன ஏதுன்ட்டு மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் கிளாத்தில். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு கவர் போட்டு நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதே ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். மறுபடியும் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் பேட்டர்ன்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணலை. ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுனால நான் அதை வரையும் மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ வேஸ்ட் ரவுண்டும் நமக்கு எக்ஸாக்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கும்போது பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்காது. ஸோ ஹார்ம்ஹோலு, ஷோல்டர், வேஸ்ட் ரவுண்ட் இது 3மே நமக்கு கொஞ்சம் ஃபிட்டடாக டைட்டாக இருக்கும்போது தான் நமக்கு ஷோல்டர் ஃபால் வராது. ஓகேவா? ஸோ மற்ற எது லூஸாக இருந்தாலுமே வந்து நமக்கு ஷோல்டர் ஃபால் இஷ்யூ வரும். ஸோ இது நார்மல் 2x2 தான். ஸோ
ரொம்ப க்ரீஸ் இல்லாம நல்லா பெர்ஃபெக்ட்டா அப்படியே உடம்போட ஸ்டிச் பண்ண மாரி இருக்கும்னா, இருக்காது. அந்த மாதிரி இருக்காது. லைட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளுக்கு அந்த க்ரீஸ் இருக்கத்தான் செய்யும் இந்த ஃபேப்ரிக்ல. நம்ம லைனிங் ப்ளவுஸு இல்ல மத்தபடி கேன்வாஸ் வச்சு ஃப்யூசிங் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ற ஃபேப்ரிக் எல்லாம் வந்து, அது வந்து கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்குமே சைட்ல 1/4 வந்து 1/4 வந்து நான் சீம் அலோன்ஸ் விட்டுக்கிறேன். நெக்குக்கு, ஷோல்டருக்கெல்லாம் வந்து 1/4 சீம் அலோன்ஸ் விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பேக்கில் என்ன சீம் அலோன்ஸ் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்குறீங்களோ அதே தான் ஸ்லீவுக்கும் விடணும், ஃப்ரண்ட் பார்ட்டுக்குமே விடணும். ஸோ இப்போது பேக்கும் ஃப்ரண்ட்டுமே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறது மூலியமாக தான் எனக்கு இது கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன வீடியோஸ் போடலான்ட்டு அடுத்தடுத்து எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பட்டிக்குமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கையோட பட்டிக்கும் மார்க் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்குமே சைடில் சீம் அலோன்ஸ் விட்டு கீழே 1 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்குமே விட்டு கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இது பண்ணிக்கோங்க. கீழே நான் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கினேன். ஹைட்டு வந்து எனக்கு என்னவோ அதை மார்க் பண்ணிக்கினேன். கேப் ஹைட் வந்து உங்களோட செஸ்ட் ரவுண்ட் என்னவோ இப்போ 32னா 3.2, 36னா 3.6, 34னா 3.4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கேப் ஹைட்டு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே 3.2 3.5 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் கேப் ஹைட்டு. ஸோ என்னோட ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5. ஸோ நீங்கள் இங்கே 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கிராஸாக மார்க் பண்ணி 7 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் கிராஸ் லைன் போட்டுக்கலாம். ஓப்பனுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணலாம், இல்லை 7.25 மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் ஸ்லீவ் ரவுண்ட் ஷேப் கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த 7.5ன்றது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி டாப்பில் 1 சென்டிமீட்டர், பாட்டமில் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் நீங்கள் அந்த ஷேப் வந்து மேலே 1 சென்டிமீட்டர் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் பேக்குக்கு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாட்டமில் அந்த 1 சென்டிமீட்டர் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7.5 மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்குமே வந்து சைடில் 1/4 நான் சீம் அலோன்ஸ் விட்டுக்கிறேன். டாப்பில் வந்து நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கும் அதே இங்கேயும் 1/4 வந்து சீம் அலோன்ஸாக கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் என்ன வீடியோ ப்ளவுஸ் வீடியோஸ் மேக்ஸி வீடியோஸ்னு எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நெக்குக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கேன்வாஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போதே வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கேன்வாஸ் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பேலன்ஸ் அடுத்த வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.